இந்த சிம்டம்ஸ்லாம் உங்க பாடியில இருந்துச்சுன்னா, உங்க பாடி புரோட்டீன்க்காக ஏங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாங்க என்னன்னு பார்க்கலாம். மெயினா மசில் லாஸ், இல்ல மசில் வீக்னஸ், ஹேர் லாஸு, நெயில்ஸ் எல்லாம் கிராக் ஆகுறது, ஒரு புண்ணு வந்துச்சுன்னா டிலேவா ஹீல் ஆகுறது, லெக், ஃபீட் எல்லாம் சீக்கிரம் ஸ்வெல் ஆகுறது, வீங்குறது, சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, உங்க பாடியில புரோட்டீன் டெஃபிஷியன்சியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம நார்மலா புரோட்டீன் சொல்லும்போதே ஃபுட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எக், சிக்கன், ஃபிஷ் இது எல்லாமே ஓகே, எடுக்கிறது ஓகே. பட் இதெல்லாமே தாண்டி ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறோம் அப்படின்றது தான் மெயின். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒர்க் போகிறவங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்கன்னா 0.8லேருந்து 1 கிராம்ஸ் வரைக்கும் ப்ரோட்டீன் எடுக்கலாம். இப்போ ஜிம் போகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அத்லீட் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா 1 கிராம்லேருந்து 1.2 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ ஊண்டெல்லாம் ஹீல் ஆகணும், ஒரு புண்ணு வந்திருக்கு, அதெல்லாமே ஹீல் பண்ணணும் அப்படின்றப்போ நமக்கு ஜாஸ்தி ப்ரோட்டீன் தேவை. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து 1.5லேருந்து 2 கிராம்ஸ் வரைக்கும் ப்ரோட்டீன் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்து நல்ல ஒரு ஃபுட்ஸ் கூட ப்ரோட்டீன்ஸ் கிராம்ஸ் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.